நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியுடன் சந்தித்திருக்கின்றோம். இஸ்ரேல் அதோடு அமெரிக்கா ஈரானுடைய போர் பதற்றம் அதே போன்று போர் நடவடிக்கைகளானது சற்று பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற இந்த நிலையில ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு காலத்துல வெறும் மணல் பரப்பாக இருந்தது, இன்று விண்ணக முட்டும் கோபுரங்களால் உலகையே அந்நாட்டு பார்க்க வைக்கின்ற அளவுக்கு துபாய் இன்று தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. துபாயின் ஒவ்வொரு வானளாவிய கட்டிடமும் பல லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின், குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், அதே போல வங்கதேசம், இலங்கை போன்ற நாடுகள் ரத்தத்திலும் வியர்வையிலும் கட்டப்பட்டது என்று சொல்லுகின்றார்கள். என்றால் பல லட்ச தொழிலாளர்கள் துபாய் போன்ற நாடுகள்ல, கட்டார் போன்ற நாடுகள்ல இன்றும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல லட்சம் ஏழை தொழிலாளர்களின் கண்ணீரிலும் வியர்வையிலும் கட்டப்பட்ட இந்த ஆன்மா இல்லாத சாம்ராஜ்யம் இப்பொழுது தனது வினை பயணத்தை சந்திக்க ஆரம்பித்திருக்கிறது என்ற விடயத்தை சொல்லுகின்றார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். துபாய் இன்று உலக புகழ் பெற்ற நகரமாக இருப்பதற்கு அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய மனிதாபிமானமற்ற சுரண்டல்களே காரணம் என்று சொல்லுகிறார்கள். பிழைப்பு தேடி வந்த ஏழை தொழிலாளர்களை மிக குறைந்த கூலிக்கு அமர்த்திக் கொள்ளும், வெயிலில் அவர்களை அடிமைகளை போல வேலை வாங்கிய துபாய் அந்த ஆடம்பர நகரமாக உருவானது என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே இது ஒரு கருத்தாக இருந்தாலும் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எப்படித்தான் ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டால் அவன் அன்று கஷ்டப்பட்டால் மாத்திரம்தான் அவனுடைய குடும்பத்துக்கு வாழ்க்கை என்கின்ற நிலைப்பாடு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான உழைப்பை சுரண்டி உருவாக்கப்பட்ட இந்த சொகுசு உலகம் இன்று ஒரு நிலையற்ற நிலையை எட்டியிருப்பதற்கு இந்த உழைப்பாளர்களின் சாபமே காரணம் என்று சொல்லுகிறார்கள். மின் விளக்குகளும் ஆடம்ப கோபுரங்கள், பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய துபாயின் பலவீனம் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சமீபத்திய பிராந்திய மோதல்கள் மற்றும் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் பாதுகாப்பான சொர்க்கம் என்று சொல்லப்பட்ட துபாயின் பிம்பத்தை உடைத்தறிந்திருக்கின்றன. துபாயின் பொருளாதாரத்தின் சுற்றுலாத்துறை ஒரு மிகப்பெரிய தூண். ஆனால் பிப்ரவரி மற்றும் மார்ச் 2026 ஏற்பட்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் துபாயின் மூடல்கள் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை 80% குறைந்திருக்கிறது. தாக்குதல்கள் நடந்த முதல் சில வாரங்கள்ல சுமார் 80,000க்கும் மேற்பட்ட விடுதிகள் முன்பதிவுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அமைதியை தேடி வரும் சுற்றுலா பயணிகள் இப்பொழுது ஏவுகணை சொத்தங்களுக்கு அஞ்சி துபாயை தவிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். துபாயின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் கடந்த சில ஆண்டுகளாக அங்கு கட்டப்பட்ட ஆடம்பர வீடுகளும் அலுவலகங்களும் வாங்குவோர் இல்லாமல் விலைகளும் வீழ்ச்சியடைந்திருக்குது. 2026 தொடக்கத்துல முதலீடு செய்திருந்த பலர் பணக்காரர்கள் தங்கள் முதலீடுகளை எடுத்துக்கொண்ட நாட்டை விட்டு ஓட ஆரம்பித்திருக்கிறார்கள். துபாயை ஒரு பாதுகாப்பான புகலிடம் என்று நம்பி வந்த பெரும் பணக்காரர் தற்போது உலகளாவிய அரசியல் சூழல் மற்றும் பொருளாதார மாற்றங்களினால் துபாயை ஆபத்தான நாடுகளில் ஒன்றாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. பாதுகாப்பு இல்லாத இடத்தில் முதலீடு ஆபத்தானது என்ற எண்ணம் உலகளவுல பணக்காரர்களிடையே பரவி இருக்கிறது என்ற விடயம் சொல்லுகின்றார்கள். இதையும் தாண்டி சுற்றுலா மற்றும் கட்டுமான துறையில பணிகள் நிறுத்தப்பட்டாலும் நிறுவனங்கள் மூடப்பட்டாலும் லட்சக்கணக்கான வேலை இழந்திருக்கின்றார்கள். பல இந்த இஸ்ரேல் ஈரானுடைய போர் நடவடிக்கையினால அமெரிக்கா இதுக்குள்ள தலையீடு இருக்கின்ற காரணத்தினால பல நாடுகள்ல தொழிலாளர்கள் வேலை வாய்ப்புகளை இழந்து தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு வரவும் முடியாம தங்களுடைய தொழிலை தொடரவும் முடியாத ஒரு இக்கட்டான நிலையில இருக்கிறார்கள் என்ற விடயத்தை இங்க நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுடைய போர் பதற்றமானது பல வீழ்ச்சி மற்ற நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்பதுதான் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. பல இடங்கள்ல தொடர்ச்சியாக இன்னும் எச்சரிக்கைகளை விடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த போர் பதற்றம் நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சமரச பேச்சு வரும், போர் நிறுத்தத்தை கொண்டு வர போகின்றோம் என்றெல்லாம் சொன்னவர்கள், ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை என்ற விடயமும் இங்கு பதிவாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையிலேயே சற்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தொடர்ச்சியாக ஈரான் அமெரிக்காவினுடைய போர் அதிகரிக்குமாக இருந்தால், தொடர்ச்சியாக இந்த நிலை தொடருமாக இருந்தால் போர், அதாவது பொருளாதார யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எண்ணெய் வளங்கள் முற்றுமுழுதாக எரிவாயுகள் எரிபொருட்களுடைய தட்டுப்பாடு நிலவக்கூடியதாக இருக்கு. ஸ்ரீலங்காவை மையப்படுத்தியே சொல்லலாம். சுற்றுலாத்துறையிலும் அதிக அளவில் வருமானத்தை ஈட்டி கொடுக்கிறது. ஆனால் சுற்றுலாத்துறைக்கு அதிக அளவிலான ஒரு அதாவது ஒரு பாதிப்பை உண்டு பண்ணி இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். இதையும் தாண்டி என்ன நடக்க போகின்றது இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுடைய போரினால, இந்த பதற்றமான சூழ்நிலையினால துபாய், கட்டார், அதே போன்று பக்ரான், அதே போன்று இருக்கக்கூடிய பல நாடுகள்ல, அதே பிரிட்டானியாவுடையும் தொடர்ச்சியான ஒரு முட்டி மோதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
இப்படி அந்த அமெரிக்காவுடைய ஸ்தலங்கள் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் தாக்கப்படுகிறது, அந்த நீரிணை மூடப்பட்டிருக்கிறது. இதனால பெரும் விளைவுகளை எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை என்றுமே மறந்துவிடக் கூடாது என்பதை சொல்லிக்கொண்டு, இருப்பினும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப் போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.